இயேசுவின் சீஷர்கள் மனுஷரை பார்த்து கேட்ட கேள்விகளில் ஒன்று ரோமர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்டார். ரோமாபுரியில் இருந்த கிறிஸ்துவின் சபை விசுவாசிகளில் இஸ்ரவேலர் அல்லாதோர் அநேகர் இருந்தபடியால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களாய் இஸ்ரவேலரை தள்ளிவிட்டார், புறஜாதியாரில் அநேகரை ரட்சித்து வருகிறார் என்று எண்ணினார்கள். அப்போது பவுல் தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று இயேசு கூறியிருக்கிறார். ஆனால் தேவ ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையிலே வருத்தங்கள், சோதனைகள், துன்பங்கள் தொடரும்போது கர்த்தர் தன்னை தள்ளிவிட்டார், தன்னை விட்டு விலகிவிட்டார் என்று மனம் வருந்தி கூறுவதை காண்கிறோம் அல்லவா? விசுவாச வாழ்க்கையில் உள்ள அந்த சகோதரன் தனது கம்பெனியில் உண்மையாக, நேர்மையாக, ஒழுக்கமாக கர்த்தருக்கு பயந்து பணியாற்றி வந்தான். கம்பெனியின் மேலாளர் துணை மேலாளர் மூலமாக லஞ்சம் வாங்கி ஊழல் செய்வதற்கு நிர்பந்தித்து வந்தார். ஒரு வருட காலமாக தினமும் சோதனைதான். மனம் வலிக்கும் கடுஞ்சொற்கள், காரணமில்லாத குற்றச்சாட்டுகள். தாங்க முடியாத நிலையில் கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார் என்று கண்ணீரோடு ஆரம்பித்தார். திடீரென்று ஒரு நாள் அந்த கம்பெனியின் மேலாளராக பதவி உயர்வு கிடைத்தது. இவரை விட சீனியர்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தார்கள். எந்த மேலாளரால் துன்புறுத்தப்பட்டாரோ அதே மேலாளர் ரிட்டையர் ஆகும்போது இந்த கம்பெனியின் மேலாளர் பதவிக்கு இந்த விசுவாச சகோதரன் மட்டுமே தகுதியானவர் என்று பரிந்துரை செய்திருந்தார். கர்த்தர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை என்பது எவ்வளவு உண்மை! எனக்கு பிரியமானவர்களே, விசுவாச வாழ்க்கையில் நமக்கு வரும் சோதனைகள், கஷ்டங்கள் நம்மை பிரகாசிக்க செய்வதற்காகவும், அனுபவங்களில் வளர்ச்சி நிலைகளை ஏற்படுத்துவதற்காகவும், ஆய்வுக்குரிய பக்குவ நிலைகளை உருவாக்குவதற்காகவுமே வருகிறது. அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கல் வெளியேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று வேதம் கூறுகிறது.